கன்னி ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக சொல்லுவாங்க எளிமை இனிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எளிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு என்ன தான் நகை நட்டை போட்டு காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டால் கூட அழகாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ட்ரெஸ் போட்டாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதாவது கருப்பு சிவப்பு உயரம் குள்ளம் இதையெல்லாம் விட அதை தாண்டி ஏதோ ஒரு அடுத்தவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். அதே சமயத்தில் அவங்க ரொம்ப எளிமையானவர்களாக இருக்க தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த எளிமையை அவர்களுக்கு இனிமையை தருங்கிறது அவங்களோட பேச்சை வச்சு சொல்கிறது. இனிமையாக பேசக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே அப்படிம்பாங்க. அதுக்கடுத்தது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, ரொம்ப குறைவாக தான் பேசணும், அதே சமயத்தில் அது ரொம்ப இனிமையான பேச்சாக பேசணும், திருக்குறள் மாதிரிம்பாங்கள்ல. இது ரெண்டுத்துக்கும் உதாரணமாக தான் நம்ம கன்னி ராசியை சொல்லுவோம். ஸோ கன்னி ராசி அப்படின்னு பார்த்தாலே அடுத்தவர்களை ஏதாவது ஒரு வகையில் கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மை நிறைந்தவர்கள். கன்னி ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். கன்னி அப்படின்னு வரும்போது ராசிக்குரிய புத பகவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ராசிக்குரிய புதன் நேராக 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்குது. அந்த 7ஆம் இடத்துல போய் ராசியாதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்றது இந்த ராசியை பொறுத்தவரையும் அது ஒரு நல்ல பலன் இல்லை அப்படின்னு சொன்னாலும், கன்னி ராசிக்கு உரிய கிரகமான புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று தான் இந்த புத்தாண்டு தொடங்குது. பொதுவாக ஒரு ராசியாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறது ஒரு நல்ல நிலை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, அது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த ராசிக்கு உபயராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாதகஸ்தானத்துலேயும் இருக்கிறதுனால அப்போ நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்த்தா தெரியும். ஆனால் கூடவே சனி இருக்கிறதுனால அந்த தோஷத்தையும் அந்த நெருக்கடியையும் அந்த சனி நிவர்த்தி செய்து விடுவார். இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது ஒன்று இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு நாம் தேடாமலே சில தீர்வுகளும் கூடவே இருக்குங்கிறத மெய்ப்படுத்துறது மாதிரி தான் இந்த இடத்துல கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்ச புதன் இருந்தாலும் கூடவே இருக்கக்கூடிய சனி அந்த தோஷத்தை நீக்கி விடுவதனால பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை. எல்லா பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்தால் கூட எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடியே தீர்வு வருங்கிறத அந்த சனி உறுதிப்படுத்துது. அடுத்தது செவ்வாயும் அந்த இடத்துல இருக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது 8ஆம் அதிபதி. அந்த செவ்வாயும் அது கூட இருக்கிறதுனால அப்போ அதுதான் பிரச்சனையை கொண்டு சேர்க்கறது. சனி அதோடு மோதும்போது அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கும். இடையில புதன் மாட்டிக்கிட்டு சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. இதையெல்லாம் கடக்கிறதுக்காக தான் புத்தாண்டு தினத்தன்னைக்கு வெங்கட சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது மெயினாக இந்த வருடங்களில் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது, இந்த பயிற்சிகளை வச்சு தான், ஏன்னா வருடக்கோள்களோட இயக்கத்தை வச்சு தான் அந்த புத்தாண்டுக்கான அந்த ஒரு வருடத்துக்கான பலன்களை கணிக்கணும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பயிற்சி ஆகவில்லை. அப்போ இதுவரை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பண பிரச்சனைகளை ஹெவியாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். அந்தணன் 10ல் தனித்து நிற்பால் அவதி மெத்த உண்டுங்கிறது தானே நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ 10ல் இருக்கக்கூடிய அந்தணன் பண நெருக்கடியே ரொம்ப தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்பார். அப்போ எப்படின்னா என்ன தான் வரவு வந்தால் கூட வரவு வருகிற வழியை விட செலவாகிற வழி இன்னும் பெருசாக இருக்கும். வரவை விட செலவு கூடுதலாக இருக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா. இதுதான் 10ஆம் இடத்து குரு உருவாக்கி கொடுத்துருக்கும். இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பான பலனை கன்னி ராசிக்கு உருவாக்கி தரும். இப்போ 11ஆம் இடத்துல குரு இருப்பது மிகப்பெரிய பலம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த குரு உச்சம் பெறுவதும் அதைவிட சிறப்பான பலம்ங்கிறதுனால ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். அதாவது கால் வைக்கிற இடங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கான அந்த புது புது உத்திகள் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு மேலே வருவாங்கங்கிறது தான் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போ குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மற்ற கிரகங்களோட செயல்பாடுகள் சரியில்லை, இருக்கிற அமைவிடம் சரியில்லைங்கிறதுனால என்ன முயற்சி எடுத்தாலும் சொல்லுவாங்கள்ல, அந்த குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி இவங்களால் வெளியில் வந்திருக்கவே முடியாது. அப்போ என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளை செயல்படுத்துவதற்கு கடுமையான போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இளைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தம்மை விட வயசில் கீழே உள்ளவங்க, அவங்களுடைய இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒத்துழைப்பும் ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரும் குருவோட பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தில் கிடைப்பது அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். அப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைத்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதே பார்த்திங்கன்னா மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. திருமணம் அப்படின்னு சொல்கிறத விட மனதுக்கு பிடித்த காதல் திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுவதற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்காங்கல்ல, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாதவங்க குழந்தைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த சிகிச்சை முறைகளை வந்து கையில் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்யும் குரு வந்து அதை வந்து நல்ல மாதிரியான முடிச்சு கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சந்திக்கிற மனிதர்கள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா எதிர் வரக்கூடிய நிகழ்வுகள்லையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு சிக்கல் வந்து மன உளைச்சல்களில் தானே இவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க. இந்த மன உளைச்சல்களை எல்லாம் விரட்டி எடுத்துட்டு அதிலேருந்து உற்சாகம் பிறப்பதற்கான வழியை வந்து 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து உருவாக்கி கொடுப்பார். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி இருக்குது. கண்ட சனி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். பொதுவாக 7ஆம் இடத்து சனி ஜென்ம சனியை விட கடுமையான பாதிப்பை உருவாக்குங்கிறதுனால அந்த சனிக்கு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவோட பார்வை கிடைப்பது அது ஒரு நல்ல அற்புதமான விஷயம் அப்படின்னு கன்னிராசிக்கு சொல்கிறான். அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த நெருக்கடி தொடர்ந்தாலும் குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வரும்போது இதெல்லாம் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுங்கிறதுனால இந்த பராபவ தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலனையே உருவாக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு பயிற்சி வந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது வந்து பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை உருவாக்கி கொடுக்கணும்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வாக்கில் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அப்போ கேது வந்து 12லேருந்து 11க்கு போகுதுன்னா 11ஆம் இடத்துக்கு கேது வருவது மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? ஏற்கனவே அங்கே குரு இருக்குது, அதிலே போய் இந்த கேதுவும் சேர்றதுனால 11ஆம் இடத்தில் கேது இருப்பது அற்புதமான பலனை கொடுக்கும். 11ஆம் இடத்தை பொறுத்தவரையும் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, சுபக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, அது நல்ல பலனை தான் கொடுக்கும். இப்போ கன்னிராசிக்கு 11ஆம் இடங்கிறது கடகம், அங்கே வரக்கூடிய குரு வந்து உச்சம் பெற்று நல்ல பலனை கொடுப்பாரு. கேதுவும் அங்கே போய் சேருவதனால குருவோட நல்ல பலன்களும் கேதுவோட நல்ல பலன்களையும் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கேது குரு சேர்க்கை தரக்கூடிய சில இடையூறுகளும் சில நேரங்களில் ஏற்படுத்துங்கிறதுனால ரொம்ப கவனமாக அதுக்கப்புறம் அவங்க டீல் பண்ணாங்கன்னா போதுமானது. எப்படி பார்த்தாலும் 12ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்த கேதுவை விட 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து நிச்சயமாக நல்ல பலனை உருவாக்கி கொடுப்பார். அது வந்து அவர்களுக்கு லைஃப்பில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு வழிவகுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றது வந்து வெவ்வேறு விதமான சிந்தனையை உருவாக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது தான் புத்திஸ்தானம், புத்திரஸ்தானங்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு நினைத்த விதத்தில் கிடைக்கலன்னா கூட அந்த கண்டிப்பாக ஒரு சில குறுகிய காலகட்டத்துக்குடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்து எதிர்பாராத தனவரவை கொடுத்து உங்களை திக்குமுக்காட வைப்பாருங்கிறத மட்டும் மறந்துட வேணாம். அடுத்தது 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது திருமணமாகி குழந்தையெல்லாம் பெற்றிருக்காங்கல்ல, அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்க பிள்ளைங்க வந்து படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கன்னிராசி அவர்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் உருவாகும். கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவோட பார்வையும் கிடைப்பதால் இது வந்து நிச்சயமாக நல்ல பலனை தான் உருவாக்கும். எப்படி பார்த்தா கூட திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, எதிர்பாராத நேரத்தில் கடுமையான தனவரவை கொடுத்து அதாவது மூச்சு முட்டை வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ராகுக்கு குரு பார்வை கிடைப்பதனால ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் நல்லா படிக்கலைன்னா கண்டிப்பாக திரும்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது மட்டும்தான் நல்ல பலன் தான். ஏன்னா வெறும் ராகு மட்டும் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடுகள் பலன் நடக்கும். அதுக்கு குரு பார்வையும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல எதிர்காலம் கிடைக்கும். நிறைய பேர் வயசானவர்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் நல்ல பலன் தான். இது வரைக்கும் நமக்கு ஒரு காதலன் கிடைக்கலையே, காதலி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதங்கள் கடினமான நெருக்கடிகள் இருந்தால் கூட போக போக இந்த நிலைகள்லாம் மாறி அந்த புத்தாண்டை வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அளவுக்கு தான் கன்னி ராசிக்கான கிரக நிலைகள் அமைந்திருக்கிறன. எனவே உற்சாகமாக கொண்டாடலாம்.
இவர்களை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன கடவுள்களை வந்து அவங்க வழிபட்டால் போதும். புத்தாண்டு அன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து வெங்கட சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடுவது அவர்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். என்ன நேயர்களே, கன்னி ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். துலாம் ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.